வேற எங்க இருக்கு டி-ஷர்ட்ஸ் எல்லாம்? அந்த பக்கம் பாருங்கம்மா, ஃப்ரண்ட் சைடுல. மகேஷ், கிச்சா, அங்க பாரு. பாரு, மகேஷ் வந்திருக்காரு கிச்சா. ஸ்னேகா, அது மகேஷ் இல்ல. உனக்கு யார பார்த்தா மகேஷ் மாதிரி தான் தெரியும். என்ன குருடா? ஏய், மகேஷ் வந்திருக்காரு சொல்லிடுக்கு என்ன அப்படி வந்து பிடிக்கிற? மகேஷ், 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 ஸ்னேகா, மகேஷ் நான் ப்ளீஸ். என்ன வந்த இடத்துல அசிங்கம் பண்ணாத, வா போலாம். என்ன அசிங்கம் பண்ணாத, விடு. நான் மகேஷை பார்த்துட்டு வரேன். நீ செலக்ட் பண்ணிட்டு சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. மகேஷ், மகேஷ், இருங்க, இங்க ஒரு திருடரே. மகேஷ், மகேஷ், எங்க போயிட்டாரு? மகேஷ், மகேஷ், ஸ்னேகா, ஸ்னேகா, மகேஷ், ஸ்னேகா. மகேஷ், 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 என்ன கிச்சா பாரு மகேஷ். ஆமா, மகேஷ் தான். நீ கூப்பிட்டோம் நிக்காம போயிட்டான் பாரு. அவர் காதுல விழுந்திருக்காது போல இருக்கு. கண்டிப்பா நான் கூப்பிட்டது கேட்டிருந்தா அவர் வந்து என்ன. சரி விடு. இப்பதான் நீ மகேஷ் சென்னையில இருக்கத பாத்துட்டல. மகேஷ் வருவாரு, வா போலாம். இதுதாண்டி இப்ப நான் தங்கி இருக்கிற புது வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா இது மா, இது அந்த ரோஜாவோட அம்மா சரசு வீடு இல்ல? ஏய், இது வாடகை வீடு. யார் இருந்தா உனக்கு என்ன? சரி பரவாயில்ல. அம்மா, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன? சொக்கலிங்கம் எழுதி வச்ச உயில நான் எடுத்து படிச்சுட்டேன். அப்படியா? என்ன எழுதியிருக்கு? சொத்தெல்லாம் குழந்தைங்க பேர்ல தான் எழுதியிருக்காரு. ஆனா காடியனா அந்த வைதிகை போட்டிருக்காரு. இல்லம்மா. குட் நியூஸ்னு சொன்னியே, அந்த வினய் தான் போட்டிருப்பாரு. இல்லம்மா, அப்பா சொத்துக்கெல்லாம் காடியனா என்னதான் போட்டிருக்காரு. கரெக்டா? நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, அப்பாக்கு இப்ப உடம்பு சரியில்லைல்ல. மாத்திரை எல்லாம் போட்டு தூங்க போனதுக்கு அப்புறம் அவர் ரூம்குள்ள போய் ஃபுல்லா தேடி அலசி ஒரு வழியா உயிர் எடுத்து படிச்சுட்டேன். கை கொடு, கை கொடு. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். நம்ம லட்சியத்துல பாதி லட்சியம் நிறைவேறிடுச்சுமா. அம்மா, அவர் சொத்துக்கெல்லாம் காடியனா என்ன நியமிச்சது கூட பெருசா தெரியல. ஆனா அந்த வைதேகியோட ஒட்டுமொத்த பல்லையும் புடுங்கி அவ மூஞ்சியில கரிய பூசினாரு பாருங்க. அப்படியே நான் குளிர்ந்துட்டேன். நான் சொக்கலிங்கமும் சந்திச்சது நல்லதா தான் போச்சு. நீ அவர் மகன்னு தெரிஞ்சதும் அவருக்கு உன் மேல பாசம் பொங்கிடுச்சு இல்ல? சாதாரண பொங்கல் இல்லம்மா, சும்மா கண்ணா பின்னான்னு பொங்கிடுச்சு. சொத்துக்கெல்லாம் காடினா என்ன போட்டிருக்காருன்னா பாத்துக்கோங்க. கவிதா, சட்டுப்புட்டுன்னு அடுத்து ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதானே? அடுத்து என்ன? அந்த வைதிக வீட்டை விட்டு துரத்துறது தானே. அது ஒரு பக்கம். சொக்கலிங்கன்னா சொத்து உயில எழுதிட்டாருல்ல, இனிமே அவர் எதுக்கு இந்த உலகத்துல வேஸ்டா? பூமிக்கு பாரமா இருக்கிறத விட ஒரு போட்டோல மாலையோட இருக்கிறது தான் அவருக்கு அழகு. அம்மா, அப்பாவை கொல்ல சொல்றியாமா? ஆமாண்டி, அவர் செத்தாதான் நம்ம ரூட் கிளியர் ஆகும். அவர் உயிர் போனாதான் அந்த உயிலுக்கே உயிர் வரும். சொத்து நம்ம கைக்கும் வருமா? ஆனா சொத்துல குழந்தைங்க பேர்ல என்ன இருக்கு? அதுங்களே வினையோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. நான் வரேன். நில்லுடி. என்ன? இல்லம்மா, அவருக்கு எந்த ஆபத்து வரவும் நான் விட மாட்டேன். அவர் ஏன் புருஷமா? அப்படியா? சொக்கலிங்க கூட ஏன் புருஷன் தான். அதுக்காக ஓன்னு கதறிட்டு அழுதுட்டா நிக்கிறேன். வேண்டாங்கிற உறவை வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லன்னா அது வளர்ந்து கொடி மாதிரி நம்ம கழுத்தை சுருக்கி இருட்டிடும். இல்லம்மா, அவரை நான் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். கவிதா, நீ ஏன் மகம்மா?
இந்த கல்யாணத்தை உன்னை பண்ணிக்க சொன்னதே நான் தான். சொக்கலிங்க அழிவுதான் நமக்கு முக்கியம். ஏய், இப்படியெல்லாம் நீ உன் மனசு அலப்பாய விட்ட அது நம்மளுக்கு ஆபத்தா வந்து முடியுமா? என்ன யோசிக்கிற? யோசனைதான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? டைம் எடுத்துக்கோமா. டைம் எடுத்து நல்லா யோசி. ஆனா முடிவு நான் எடுத்ததான் இருக்கணும். அந்த சொக்கலிங்கமும் அதோட வாரிசுகளும் அழியணும். ரொம்ப ஃபீல் பண்றேன். பிபி பயங்கரமா இருக்கேம்மா. பல்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு. என்னாச்சு? குழந்தையை காணாங்கிற அதிர்ச்சியில கண்ணெல்லாம் சொருகிடுச்சுமா. கை காலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. செத்து போற மாதிரி ஆயிட்டேம்மா. சரி, டேப்லெட்ஸ் எழுதி தரேன், வாங்கி கொடுங்க. சரி. வலிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு பலகீனமா இருக்கு. அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. சரி. அப்புறம் இழப்பு உங்களுக்கு தான். ஏதோ குழந்தைய காணும்னு சொன்னீங்க. ஆமாம்மா, குழந்தை. அத்தை, மாப்பிள்ள, குழந்தை கொடுங்க. என்னாச்சு செல்வி? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. மாப்பிள்ள, குழந்தையை நீங்களா தூக்கிட்டு போனீங்க? ஆமாங்க சார், நான் தான் கோயிலுக்கு தூக்கி போயிட்டு வரேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாது. உங்க செல்போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு. அம்மா, ஏதாவது வளராத. அதான் குழந்தை கிடைச்சிச்சுல, பேசாம இரு. இப்படிலாம் கத்தி பேசாதீங்க செல்வி. உடம்பு பார்த்துக்கோங்க. அம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. வரேங்க. சரி. ஆமா, என்ன ஆச்சு? திடீர்னு டாக்டர் வந்திருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் கேட்டா முழிக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, குழந்தைய காணோன்னு. குழந்தைய காணோன்னு. வாங்க, நீங்க வாங்க, ஒரு நிமிஷம். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க. எங்கடா போன அம்மா விட்டுட்டு? மாப்பிள்ள, செல்வியால ஒரு நிமிஷம் கூட குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியாது. தாய் பாசத்தால துடிக்கிறா. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட குழந்தைய செல்வி கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நான் செல்வி கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க போற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நான் போட்ட லெட்டர், போன்ல மிரட்டினது எல்லாமே நான் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. சேச்சா, இவங்க ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் இது ரோஜாவோட குழந்தை. இது அவங்களுக்கு தான் சேரணும். சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இவன் தானே பத்மாவதி நர்சிங் ஹோம் லேப் டெக்னீஷியன் சரவணன்? ஆமாண்டா, நல்லா தெரியும்ல. நல்லா தெரியும். அதாவது குடிச்சிட்டு ஃபுல்லா மப்ல போறானே. அவனை அடிச்சு சாகடிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா குடிச்சிட்டு ஃபுல் மப்ல இருக்கான். காரால ஒரு தட்டு தட்டுனா செத்து. எப்படியாவது ஆள் செத்தா சரி. ஆளு காலி நினைக்கிறேன். டிரைவர் சீக்கிரம் வண்டி எடு. இப்ப யார் மேல கோவம் உனக்கு? யார் மேல கோவப்பட முடியும்? எனக்கு யார் மேலயும் கோவப்படுறதுக்கு தகுதியே இல்ல. ஓ மேலயும் சரி, மகேஷ் மேலயும் சரி, அந்த கடவுள் மேலயும் சரி, எனக்கு கோவப்படுறதுக்கு எந்த யோகியதையும் இல்ல. நான் என் விதியை நினைச்சு அழறேன். மகேஷ் அப்படி கண்ணுக்கு நேரம் அந்த கடையில பார்த்தோம், நான் இப்படி தவற விட்டுட்டேன்னு. இல்ல, எனக்கு ராசியே இல்ல. நான் அதிர்ஷ்டமே இல்லாதவ. நீ தவற விடல. எனக்கு என்னவோ அவன் வேணும்னே உன்னை பார்க்க வேண்டாம்னு ஓடிட்டான்.
ஆமா, மகேஷ் தப்பு சொல்றதே உங்க எல்லாருக்கும் முழு நேர தொழிலா போச்சு இல்ல? ஏன் கிச்சா, உனக்கும் கிருஷ்ண மாஸ்டருக்கும் மகேஷ கண்டாலே பொறாமையில அதான் அவர் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? எனக்கு பொறாமல, எரிச்சல்னு வச்சுக்கோ. ஏன் ஏன் எரிச்சல்? அப்படியான பாவம் பண்ணிட்டாரு மகேஷ் உங்களுக்கு? இத்தனை நாள் உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு கண்டுக்காம இருக்காரே, அது பாவம் இல்லையா? அதுக்குதான் அவர் போன்லயே மன்னிப்பு கேட்டுட்டாரு கிச்சா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கூட அத்துமீறி பழகி உன்னை அழிச்சிருக்கானே, அது பாவம் இல்லையா? இப்போ அவர் என்ன கைவிட்டுட்டா போயிட்டாரு? தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். துணி கடையில தலை தறிக்க ஓடினவன் தாலி கட்ட மட்டும் எப்படி வருவான்? அவனை நம்பாத, அவ்வளவுதான். கிச்சா, நீ எனக்கு நண்பனா இல்ல விரோதியா? எந்த நம்பிக்கையை நான் என் காதலுக்கு அஸ்திவாரமா வச்சுட்டு இருக்கேனோ அந்த அஸ்திவாரத்து மேல கடப்பாறையை போடுறதே உன் வேலையை வச்சுட்டு இருக்க. என்னைக்காவது மகேஷ பத்தி ஒரு நல்ல வார்த்தை நீ சொல்லிருக்கியா? நல்லவனா இருந்தா தானே சொல்ல முடியும். கர்ப்பக தருவுக்கு கீழே கத்தாழை வளர்ற மாதிரிதான் உனக்கும் அவனுக்கும் உறவு. என்னடா சொன்ன? 100 தடவை என் மகேஷ பத்தி கேவலமா ஒரு வார்த்தை பேசினாலும் நான் உன்னை உண்டலன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அவன் அயோக்கியனா, நீ சரியான ஏமாளி. மகேஷோட முகத்தறிய நாளைக்கே நான் கிழிக்கிறேன். அவன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நாளைக்கே அவன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, நீ நம்புற மகேஷ் அவன் இல்ல. அவன் அயோக்கியன்னு உன் கண்ணாலே நீ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்வ? என்ன அடிச்ச அதே கை அவனையும் அடிக்குமா? மகேஷ் கிட்ட நாளைக்கே என்ன கூட்டின்னு போறியா? அப்ப மகேஷ் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா கிச்சா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிருப்பான். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கூட்டிட்டு போறேன். அவனை நீயே நேர்ல பார்த்து உன் பைத்தியக்காரத்தனமான காதலுக்கு நாளைக்கு மங்களம் பாடிட்டு அப்புறம் வீட்டுக்கு வா. இப்படி அடிச்சு போட்டு போயிருக்கானே. ஐயோ, இது லேப் டெக்னீஷியன் சரவணன் ஆச்சு. இவனை யார் அடிச்சு போட்டு போனாங்க? காப்பாத்துங்க. வாட்? நம்ம லேப் டெக்னீஷியன் சரவணனா? ஆமா டாக்டர். எப்படி ஆச்சு இது? தெரியல டாக்டர். ரோட்ல யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டாக்டர், நேரா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்பா, முதல்ல இவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போப்பா. எப்படி இது நடந்தது? தெரியல டாக்டர். நடு ரோட்ல யாரோ கார்ல அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஏரியா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். நர்ஸ், நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி நிக்கிறேன். எஸ்ஐ வந்தார்னா அங்க அனுப்பி வைங்க. சரி. மிஸ்டர் மகேஷ். எஸ் சார். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. மிஸ்டர் மகேஷ், நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஓகே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வாங்க எஸ்ஐ சார். வாங்க டாக்டர். ஆக்சிடென்ட் ஆனவர் உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபா? ஆமா சார், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான். அதனால தான் அர்ஜென்ட்டா ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டோம். இட்ஸ் ஓகே டாக்டர். நான் பேஷண்ட்டை பார்க்கலாமா? அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா
பேஷண்ட் டீப் கோமால போயிட்டாரு. எப்போ சுயநினைவுக்கு வருவாருன்னு உடனே சொல்ல முடியாது. ஓகே மிஸ்டர் மகேஷ், ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களை அப்புறமா காண்டாக்ட் பண்றேன். ஓகே சார் டாக்டர். ஓகே. சரவணன் கிட்ட செல்வி குழந்தைய பத்தின டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பத்தி கேட்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. உண்மை சொல்ல இருந்த ஒரே சாட்சியம் இப்போ உண்மையாயிடுச்சு. மாமா டேப்லெட். ரொம்ப தேங்க்ஸ்மா. சாப்பிட்டதும் மாத்திரையை போட்டுக்க மறந்துட்டேன். மடி, மகேஷ் ராத்திரி எப்போ வந்தான்? தெரியல மாமா, 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். அது வரைக்கும் வரல. காலையில தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ராத்திரி பூரா எங்க போயிருந்தானா? தெரியல. பாருங்களேன், மணி 9 ஆச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் பா. மார்னிங். குட் மார்னிங். ரோஜா, ஒரு கப் காஃபி ப்ளீஸ். ஏண்டா ராத்திரி பூரா எங்க போயிருந்த? இல்லப்பா, நேத்து வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ ஒருத்தரை ரோட்ல கார்ல அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரதுக்கு டைம் 4 ஆயிடுச்சு. அச்சச்சோ, எப்படி இருக்காரு அவர் இப்போ? ஐசியூல இருக்காரு. பொழைப்பாரா இல்லையான்னு தெரியாது. பாவம். சரி, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏண்டா வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறுதோ? அப்படின்னா டேய், ஸ்னேகா விஷயத்துல நீ ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம இருந்ததும் அதுக்காக கதம்பத்தை என் காது பூரா சுத்தினதும் நான் இன்னும் மறக்கலடா. இன்னைக்கு நீ மறுபடியும் லேட்டா வந்திருக்கிற. அப்பா சத்தியமா சொல்றேன், நேத்து அந்த ஆக்சிடென்ட் ஆனால ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். ஓ டேய், இந்த மாதிரி நீ பல சத்தியங்களை எனக்கு பண்ணி நான் பார்த்துருக்கேன்டா. சொல்றா அயோக்கியா, நீ மறுபடியும் அந்த ஸ்னேகாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ அப்பா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் ஸ்னேகா வீட்டுக்கு போல. அப்போ புதுசா எவ கூடவாது தொடர்பு ஆரம்பிச்சிருக்கிறியா? அப்பா என்ன பண்ணீங்க? நான் போய் சொல்றப்பெல்லாம் பொம்பு மாடு மாதிரி தலையாட்டினீங்க. இப்போ உண்மையை சொல்ற வந்து முட்டுறீங்க. அதான்டா, நீ சொன்ன பொய்க்கெல்லாம் நீ கொடுக்குற விலை. சத்தியமா சொல்லு, அந்த பொண்ணு ஸ்னேகாவை நீ இது நாள் வரைக்கும் சந்திக்கல? ஒரே ஒரு தடவை துணிக்கடையில் அவ என்ன பார்த்துட்டாப்பா. பார்த்துட்டு மகேஷ் மகேஷ்னு கத்துனா. நான் காதல் விழாத மாதிரி அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். போச்சுரா, இது நாள் வரைக்கும் நீ மும்பையில் இருக்கிறன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா. இப்போ அந்த வழியும் அடிச்சிட்டியா? அப்பா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? எதிர்பார்க்காம நடந்துருச்சு. இனிமே அவளை எங்க பார்த்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ரோஜாக்கு தான் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுப்பா. அதை தான் எப்படியாவது தடுக்கணும். பாவண்டா அந்த பொண்ணு ஸ்னேகா. காதல்ன்ற அம்ப அவ இதயத்துல குத்தி வச்சுட்டு வந்துட்ட. இப்போ அதை எடுக்கவும் முடியாம விட்டு வைக்கவும் முடியாம அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. போதும் உங்க தத்துவம்லாம். பல பேர்கிட்ட படுத்தவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அந்த பொண்ணை பத்தி அப்படிலாம் பேசாதடா, நாக்கு அழுகி போயிடும். நான் அப்படிதான் பேசுவேன், ஏன்னா அதான் உண்மை. எனக்கு அவளை விட ரோஜா தான் முக்கியம். மகேஷ், இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. நான் உங்களுக்கு கேசர் போட்டு விடுறேன், சீக்கிரம் வந்து குளிச்சிருங்க. அப்பா ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்னேகானால என் மனசுல பட்ட காயங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வருது. நீங்க திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசி மேலும் என் காயத்தை அதிகப்படுத்தாதீங்க. நான் பேசலப்பா, பேசல. நீ தெரிஞ்சுதா சரி. பழைய ராஜா காலத்து கதையில வரும், ராஜகுமாரி ராட்சசங்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு. பாவம் அந்த பொண்ணு ஸ்னேகா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறா. குட் மார்னிங்.
அன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் என்னை பத்தி வந்து விசாரிச்சாங்கல்ல, அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா சார் உள்ள விடக்கூடாது. எக்ஸாக்ட்லி ரைட். அவங்க கிட்ட என்னை பத்தி நான் எந்த தகவலும் தர வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பியூன் சக்திவேல் கிட்டயும் சொல்லிடுங்க. ஓகே? ஸ்னேகா, இதுதான் மகேஷோட ஆபீஸ். என்ன கிச்சா வளர்ற நீ? இது மகேஷோட ஆபீஸ் இல்ல, மகேஷோட ஃப்ரெண்ட் குமாரோட ஆபீஸ். இல்ல அதெல்லாம் போய், இதுதான் மகேஷோட ஆபீஸ். என்ன கிச்சா நீ? மகேஷோட பைக் தான். ஆமா கிச்சா, இது மகேஷோட பைக் கிச்சா. ஸ்னேகா, அந்த அயோக்கியன் உள்ளதான் இருக்கான். இன்னைக்கு உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். போ, அவன் சுயரூபத்தை நீயே தெரிஞ்சுக்கோ. வா போலாம். நான் வரல. அந்த அயோக்கிய முகத்துல நான் முழிக்க விரும்பல. நான் இங்கே இருக்கேன், நீ உள்ள போயிட்டு வா. நான் மகேஷ பார்க்கணும். ஏங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னல, இது மிஸ்டர் மகேஷோட ஆபீஸ் கிடையாது. வாசல்ல மகேஷோட பைக் நிக்கிறதே, அவர் மட்டும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பைக்கா? அது கிளர்க்கோடது. அப்போ அடுத்து இந்த ஆபீஸ் மகேஷோட ஆபீஸ் இல்ல, கிளர்க்கோட ஆபீஸ்னு இன்னொரு பொய்ய சொல்ல போறீங்களா? இது அவரோட ஆபீஸ் இல்ல மேடம். தயவு செய்து இங்க தகராறு பண்ணாம கிளம்புங்க. மகேஷ் சார் இங்க இல்ல. அவர் இங்க இருக்காரா இல்லையான்னு நானே போய் பாத்துக்கிறேன். இல்லங்க மேடம், நான் சொல்றேன்ல, நில்லுங்க. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க. மகேஷ நான் பார்க்கணும். இங்க பாருங்கம்மா, இவ்வளவு நேரம் இந்த அம்மா சொல்றாங்க. யார் நீங்க? அத்துமே நுழையறீங்க. நான் மகேஷ பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். மகேஷ் எங்க? மகேஷ்ங்கிறவரு இங்க கிடையாது. மகேஷ்னு என்ன அர்த்தம்? ஏமா இவ்வளவு சொல்லியும் கேட்காம இல்லாதவர் எப்படி பாப்பீங்க நீங்க? மகேஷ் இங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆளாளுக்கு போய் சொல்லாதீங்க. மகேஷ் இங்க பாருங்கம்மா, மகேஷ் எல்லாம் இங்க கிடையாது. போலீஸ் போக வேண்டியிருக்கோம். சை, ராட்சசி, நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நீங்க போலீஸ் கிட்ட போங்க, வேற யார் கிட்ட வேணாலும் போங்க, எனக்கு கவலை இல்ல. மகேஷ், ஏண்டி நான் சொல்லிட்டே இருக்கேன், வெளிய போடி. யார் பாக்குறா? போடி. இந்த ஸ்டாஃபே கை நீட்டி அடிக்கிறியா? வெளிய போடி. பேசாத. மேட்ரு ரொம்ப சீரியஸா போகுது போல இருக்கே. மகேஷ், எங்க இருக்கீங்க மகேஷ்? இங்க பாருங்க, அது ஏதாவது பேசிங்க அப்புறம் உங்களை தான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். போலீஸ். மகேஷ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். மகேஷ், ஆமா, என்ன இங்க சத்தம்? என்ன கலாட்டா? சார், இந்த பொண்ணு உங்க பேரை சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா சார். மகேஷ், மகேஷ் எப்படி மகேஷ் இருக்கீங்க? மகேஷ், மகேஷ் ஏன் மகேஷ் இத்தனை நாள் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, என்ன வந்து பார்க்கல? நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? என்ன என்னமோ இந்த ஆபீஸ்ல மகேஷே இல்லன்னு சொன்னீங்க. நல்லா பாத்துக்கோங்க, இவர்தான் என் மகேஷ். இருமா, நீ யாரு? மகேஷ், எதுக்கு இப்படி ஆபீஸ்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? மகேஷ், நான் உங்க என்ன இங்க எங்கன்னு ரோட்ல போற கண்ட நாய்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. மகேஷ், மகேஷ் என்ன நீங்க? ஏய், உனக்கு மானம் ரோசம் சூடு சொன்ன ஏதாவது இருந்தா முதல்ல இங்க இருந்து போ. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓடின்னு சொல்றேன். வெளியில போடி. போடி. டேய் மகேஷ், டேய் நில்டா. டேய் கையடா, கையடா, ராஸ்கல். டேய் விடா, வெளியில போடா. ஏய், டேய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், உன்னால பிடிச்சது பாத்தீங்க. ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சுமா? எழுந்துருமா. பாத்து. ஸ்னேகா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி நிக்கிற? அந்த அயோக்கிய மகேஷோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சா? ஸ்னேகா, என்னம்மா ஆச்சு? அந்த கொலகார பாவி என்ன சொன்னா? சொல்லுமா ஸ்னேகா, சொல்லு. ஸ்னேகா, ஸ்னேகா, வாமா போலாம். வா ஸ்னேகா. என்னையா கோலம் போடுறீ? எவன் இதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. சரியான கூமுட்டையா இருப்பானுங்க போல் இருக்கு. இந்த கோலத்தை எப்படிதான் போடுறது? எப்படி எத்தனை தடவை போட்டு பாக்குறேன், ஒரு தடவை கூட சரியா வர மாட்டேங்குது.
இது நல்லா இருக்கே. அது சரி, நமக்கு பிடிச்சது அலங்கோலம் தான் போட்டிருக்கு. நல்லாதான் இருக்கு. ஒரு தடவை இதையும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கணும். எத்தனை வரிசை? 1 2. அட பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் தான். 11 புள்ளி. கவிதா மேடம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லி தொலை சீக்கிரம். செல்வி குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாரு எங்க லேப் டெக்னீஷியன் சரவணன். யாரோ கார்ல அடிச்சுட்டு போயிட்டாங்களா? சரி, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நமக்கு பிடிச்சது அலங்கோலம் தானு. என்ன மேடம் அதிர்ச்சியாவீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? நானே கொலை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு நானே எப்படி அதிர்ச்சியாக முடியும் சுபா? நீங்களே கொலை பண்ண ஏற்பாடா? ஆமா ஆமா, அன்னைக்கு எங்க அம்மா உனக்கு முன்னாடி தானே போன்ல பேசிட்டு இருந்தாங்க. இது விஷயமா அவங்க தான் ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல. பா நல்ல வேளை, இந்த மகேஷ்ல அந்த சரவணனை வலை போட்டு தேடிட்டு இருந்தான். ஒரு வழி அந்த சரவணன் ஒழிஞ்சா நிம்மதிப்பா. எங்க ஒழிஞ்சா? உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? கார்ல அடிபட்டு கிடந்த சரவணனை மகேஷ் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தார் மேடம். ஐயோ, இந்த அம்மாவை நான் என்னன்னு சொல்றது? யார் அனுப்புனாங்கன்னு தெரியலையே. சரியான கத்துக்குட்டிங்களா இருக்கு. காரியத்தையே கெடுத்துருச்சுங்க. ச்சே, இதுல உங்க அம்மாவும் உங்களுக்கு உடந்தையா? ஐயோ, உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயா வாயை மூடு. ரொம்ப உத்தமி மாதிரி பேசுற. ஏன் வீரலட்சுமியோட பொண்ணுங்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு கருக்கலப்புக்கு ஏற்பாடு பண்றியே, அது தப்பு இல்லையா? இல்ல 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு குழந்தைய மாத்தினியே, அது தப்பு இல்லையா? அப்ப கொலை பண்றது? உன்னோட லெவலுக்கு நீ பண்ற, என்னோட லெவலுக்கு நான் பண்றேன். சரி, அதெல்லாம் விடு. அந்த சரவணன் இப்ப எங்க இருக்கான்? எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல இருக்கான். கோமால தானே இருக்கான்? ஈஸி. அவன் மூக்குல ஒரு டியூப் இருக்கும்ல. நீ நர்ஸ், உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. அந்த டியூப் எடுத்து விட்டுரு, ஆள் காலி ஆயிடுவான். சிம்பிள். மேடம். ஏய் சுபா, அவன் உயிரோட இருந்தா பிரச்சனையும் ஆபத்தும் எனக்கு இல்ல, உனக்கு தான். என்ன, அவன் பொழைச்சு வந்தான வை. டிஎன்ஏ ரிப்போர்ட் பத்தி மகேஷ் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் மகேஷுக்கு குழந்தை மாத்தின விஷயம் தெரிஞ்சிடும். கடைசியில ஜெயிலுக்கு போறது நீதாம்மா. சுபா, ஜெயில் சோறும் அவுன்ஸ் குழம்பும் முக்கியமா, இல்ல கோமால இருக்கிறவனை க்ளோஸ் பண்றது முக்கியமானு நீயே யோசிச்சுக்கோ. நான் இது வரைக்கும் எந்த உயிரையும் கொன்னதில்ல. ஐயோ அப்படியா? வீட்ல கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்க மேடம்? எங்க வீட்ல கொசுவத்தி சுருள் இருக்கு மேடம். அடடே, இந்த லொல்லுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சுபா, நான் சொன்னதை மரியாதையா செய்யணும். ஏ, அந்த சரவணனே ஐசியூல ஆஞ்சு ஊஞ்சி கிடக்குறான். அவன் அப்படி இருக்கும்போது அவனை கொன்னுடுமா? அதானே உனக்கு ஈஸி. என்னால அதெல்லாம் பண்ண முடியாது மேடம். சுபா, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. இது உன் வாழ்க்கை பிரச்சனை இல்ல. ஏய், நம்ம இப்ப இந்த சைக்கிள் டயர்ல எல்லாம் காத்து புடிங்கி விடுவோம்ல, அந்த மாதிரி தான்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணு. உனக்கு பயமா இருந்தா கண்ணை முடிக்கோ, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடு. வேண்டாம், என்னால செய்ய முடியாது. எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னால செய்ய முடியாது மேடம். ஏய் சுபா, இந்த காரியத்தை நீ பண்ற இல்ல, உனக்கு காரியத்தை நான் பண்ணிடுவேன். அரைஞ்ச மாதிரி போறா. என்னமோ நம்ம கோழி அறுத்து குழம்பு வைக்க சொன்ன மாதிரி தான். சிம்பிளா ஒரு கொலை தானே பண்ண சொன்னோம், அதுக்கு போய் எப்படி நடுங்குவாங்க? வர இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் தைரியமே இல்லாம போச்சு, நம்மளை தவிர. நீ யாரு? எதுக்கு இப்படி ஆபீஸ்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? ஓடி ஸ்னேகா, ஸ்னேகா, பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்னேகா, என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. நில்லு. மகேஷ் உன்கிட்ட என்ன கேட்டான்? நீ யாருன்னு கேட்டாரு. கேட்டானா அந்த ராஸ்கல்? கேட்டானா?
இப்ப தெரிஞ்சது அவன் சுயரூபம். வேற என்ன சொன்னான்? ரோட்ல போற வர கண்ட கழுத கிட்டலாம் பேசுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லைன்னு சொன்னாரு. எவ்வளவு கொழுப்பு! காதலிக்கிறப்ப அவன் கண்ணுக்கு நீ கடவுளா தெரிஞ்ச, இப்ப அவன் கண்ணுக்கு கழுதியா மாறிட்டியா? ராஸ்கல் அவன. கிச்சா, என் மகேஷ திட்டாத. ஸ்னேகா, அவன் உன்னை ஏமாத்தி இருக்கான். இல்ல கிச்சா, இப்பவும் சொல்றேன், என் மகேஷ் என்னை ஏமாத்த மாட்டாரு. அவர் மேல நான் சந்தேகப்படவே மாட்டேன். இன்னும் நீ அவனை நம்புறியா? பைத்தியம் நீ. கீழ்பாக்கத்துல சேர்க்க வேண்டிய கேஸ் நீ. கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே தள்ளியிருக்கான். இன்னும் அவனை நம்புற? பேசாத கிச்சா, எதுவும் பேசாத. என் மகேஷ் மனசுல யாரோ விஷத்தை தூவிருக்காங்க. என்ன பத்தின தப்பான செய்திய யாரோ அவர் மனசுல விதைச்சிருக்காங்க. யாரு? நீதான்டா. அடி பாவி, என்ன உளர்ற? நான் ஒண்ணு வளரல கிச்சா. நீதான் எப்பவுமே மகேஷ் கரைச்சு கொட்டுவ. அவன் அயோக்கிய நயவஞ்சகன்னு நீ தானே அவரை திட்டுவ. உனக்கும் மகேஷ்க்கு தான் ஆகவே ஆகாதே. இப்ப சொல்லு, என்னையும் உன்னையும் பத்தி மகேஷ் கிட்ட ஏதாவது சொன்னியா? சொன்னியா? ஆமா சொன்னேன். அதான் காரணம். அதனாலதான் அவருக்கு மேல தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு. அவ சரியான சந்தேக பேர்படின்னு சொல்லு. அதுக்கு பேரு சந்தேகம் இல்ல கிச்சா, வெறித்தனமான காதலோட வெளிப்பாடுதான் அது. நமக்கு சொந்தம்னு ஒரு பொருளை நினைச்சிட்டோம்னா அதை மத்தவங்க பார்த்தா கூட நம்மளால பொறுத்துக்க முடியாது. மகேஷே என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, என்னை எவனாவது பார்த்தா அவன் கண்ணையை நோண்டி எடுத்துருவேன்னு. அப்படி பார்த்தா மெட்ராஸ்ல முக்காவாசி பேர் கண்ணை அவன் தோண்டணும். அவன் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு அர்த்தம் சொல்றான் அவன் ராஸ்கல். பாத்தியா, நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். நீ ஏன் இப்படி எதிர்த்து பேசினா மகேஷ் மட்டும் எப்படி கூட ஓட்டுவாரு? இத பாரு ஸ்னேகா, நீயும் மகேஷும் பிரிஞ்சதுக்கு நான் காரணம் இல்ல. நீ காரணம் இல்லனா அப்புறம் வேற யாரு? கிருஷ்ணா மாஸ்டர் மகேஷ் கிட்ட என்ன பத்தி ஏதாவது தப்பா சொல்லிருப்பாரா? இல்ல அந்த ரத்னசாமியா, இல்ல நல்ல சிவமா? யாரும் இல்ல, அந்த வீரலட்சுமி தான் நம்புற மாதிரி அவர்கிட்ட ஏதாவது போய் நடிச்சிருப்பா. ஆக மொத்தம் உன் மகேஷ்க்கு சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, நீயே ஒத்துக்கிற. எப்படியோ வச்சுக்கோ. அவர் எடுப்பார் கைப்பிள்ள நீ வச்சுக்கிட்டாலும் நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். அவன் யார் கைப்பிள்ளையா இருந்தா எனக்கு என்ன? இப்போ உன் வயித்துல குழந்தை கொடுத்துட்டு போயிட்டானே. ஐயோ கிச்சா, ப்ளீஸ் கிச்சா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. என்னால தாங்கிக்கவே முடியல. ஸ்னேகா, அசிங்கப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு, அடுத்தவனை நம்புறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? நீ அசிங்கப்பட்டும் திருந்தல, அனுபவப்பட்டும் திருந்தல. உன்னை அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. எனக்கு கடவுள் என் மகேஷ் தான். போதும், நிறுத்து. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. அந்த மகேஷ் யார் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா உனக்கு? இப்ப சொல்றேன், இத்தனை நாள் ஒரு ரகசியத்தை நான் மறைச்சேன். இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. மகேஷ் கல்யாணம் ஆனவன். ரோஜா தான் அவன் பொண்டாட்டி. ரோஜா புருஷ மகேஷும் நீ காதலிக்கிற மகேஷும் ஒரே ஆள் தான். இத்தனை நாள் மகேஷ் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தான். போதும் கிச்சா, போதும். மகேஷ பத்தி அப்படி எல்லாம் பேசாத. அவரும் என் நண்பர்ல ஏமாத்த மாட்டாரு. நான் வீரலட்சுமி வீட்டுல சாக கடந்தப்போ எனக்கு உயிர் கொடுத்தவரும் அவர்தான். நான் கச்சேரி படணும்னு ஆசைப்பட்டப்போ என் லட்சியத்துக்கு ஏனி அறந்தவரும் அவர்தான். அவரை போய் தப்பா பேசுறீங்க. இல்ல ஸ்னேகா, நீ மகேஷ் மேல இருக்க மயக்கத்துல பேசுற. தயவு செஞ்சு கண்ணு முடிச்சுக்கோமா. யதார்த்தம் என்னன்னு உணர்ந்துக்கோ. நான் ஆரம்பத்துல இருந்தே ரோஜாவோட மகேஷ் தான் உன் மகேஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல கிச்சா, இருக்காது. நான் வேணா மயக்கத்துல இருக்கலாம், என்ன ரோஜாவும் மயக்கத்துல இருக்கா. நானும் ரோஜாவும் ரெண்டு மகேஷ பத்தி நிறைய பேசியிருக்கோம் கிச்சா. ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ ஒரு அப்பாவி தான் இந்த ஆட்டத்துல இருக்கன்னு நினைச்சேன். ரோஜான்னு இன்னொரு அப்பாவியும் இந்த ஆட்டத்துல சிக்கிக்கிட்டு இருக்கா. பாவம். இல்ல கிச்சா, நான் என் மகேஷ நம்புறேன். அவரே என்னை ஏமாத்த மாட்டாரு. நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பலல. வா, இப்பவே ரோஜாத்துக்கு போலாம். அந்த அயோக்கிய மகேஷோட முகத்தரை கீழ்க்க நேரம் வந்துருச்சு. வா வா ஸ்னேகா, வா வா. மகேஷ், 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 எங்க மகேஷ் இருக்கீங்க? மகேஷ், மகேஷ் எங்க இருந்தாலும் ப்ளீஸ் வாங்க மகேஷ். ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு வந்து நிக்கிற? ரோஜா, ரோஜா, இப்ப நீதான் எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும் ரோஜா. எனக்கு கொண்டு விட்ட வேற ஆளும் இல்ல, வேற வழியும் இல்ல. சரி, எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம சொல்லு. ரோஜா, நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். கர்ப்பமே கலங்கி போச்சு. என்ன சொல்ற ஸ்னேகா?
சொல்றதுக்கு என்ன இருக்கு? மகேஷ் இருக்காரா? மகேஷ் இல்லையம்மா, அவன் ஏதோ ஆபீஸ் வேலையா. மாமா ஏன் போய் சொல்றீங்க? ஸ்னேகா மகேஷ் உள்ளதான் இருக்காரு. இல்லம்மா, அது வந்து நீங்க பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. பெரிய மனுஷங்கிற பேர்ல நீங்க எனக்கு பண்ண அக்கிரமம் எல்லாம் போறோம். சரியான பச்சோந்தி நீங்க. ஸ்னேகா எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் மாமனார் கிட்ட மரியாதை இல்லாம பேசாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். வரும் வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாமனார் பேரு நார போகுது. ஏய் ஷா, நீ கொஞ்சம் பேசாம இரு. மகேஷ், மகேஷ் எங்க இருக்கீங்க? இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா? ஸ்னேகா ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க, கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு. ஏன் வீட்டுக்காரரே நீ பேர் வச்சு கூப்பிடுற? கூப்பிடுவேன், இன்னும் சத்தம் போட்டு கூப்பிடுவேன். இந்த வீட்லயும் கூப்பிடுவேன், அங்க வெளியில போய் கூப்பிடுவேன். என்ன அவர் மனப்பட்ட புருஷன் இல்ல ரோஜா, எனக்கும் தான். நீ கழுத்துல சுமந்துட்டு இருக்க, நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ஆனா ரெண்டு பாரத்துக்கும் காரணம் ஒரே ஆளுதான், மகேஷ். அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்னேகா நீ சொல்றது உண்மையா? ஆமா 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 ஆமா. அப்போ ஏன் மகேஷ்? ஏன் மகேஷ்? ஏன் மகேஷ்? ஏன் மகேஷ்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ வளர்ற. எது உண்மை எது வளரல்னு மகேஷ் வந்தா எல்லாருக்கும் தெரியும். இதோ இங்க நிக்கிறாரு உங்க மதிப்புக்குரிய மாமனார், அவருக்கு எல்லாமே தெரியும். மாமா மாமா நீங்க இல்ல, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். மகேஷ் கூப்பிடுறேன். மகேஷ், மகேஷ் கீழே வாங்க. மகேஷ், மகேஷ், மகேஷ் இப்ப கீழே வர போறீங்களா இல்லையா? எவ்வளவு நாள் தான் என்கிட்ட ஓடி ஒளிவீங்க? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீங்க என்கிட்ட மாட்டிதான் ஆகணும். இப்ப நீங்க கீழே வரீங்களா இல்ல நான் மேல வரட்டுமா? என்ன? வாடா வா. தென விதைச்சவன் தென அறுப்பான், வென விதைச்சவன் வென அறுப்பான். நீ வந்து விதைச்சத அறு. நீங்க பேசாம இருங்க. மகேஷ், அப்போ நீங்க தான் ரோஜாவோட புருஷனா? ஏன் மகேஷரை ஏமாத்தினீங்க? ஏன் என்கிட்ட ரெட்டு வேஷம் போட்டீங்க? எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி? கையெட்ரி, எட்ரி கைய. மகேஷ், உங்களை நான் தெய்வமா மதிச்சேன். என்னை இப்படி தூக்கி போட்டு மிதிச்சிட்டீங்களே. உங்களுக்காக நான் எங்க அம்மாவை இழந்தேன், என் சங்கீதத்தை இழந்தேன், என் அழகு இளமை இவ்ளோ. ஏன் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு எதை இழக்க கூடாதோ அதையும் உங்ககிட்ட இழந்துட்டேன். மகேஷ், என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு பதில் சொல்லுங்க. அது ஏன் குழந்தை இல்ல, அதான் என்னோட பதில். என்னது? என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லுவேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் வயிற்றுல வளர்ற குழந்தை எனது இல்ல. நீங்களா அப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல, நீங்களா அப்படி பேசல. உங்க மனசை யாரோ கெடுத்திருக்காங்க. யார் கெடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இது கிச்சாவா, கிருஷ்ணா மாஸ்டரா, இல்ல அந்த ரத்னசாமியா? சொல்லுங்க மகேஷ். ஏன் மகேஷ் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு? ஏன் மகேஷ் என் கையில ஒரு சின்ன தீப்புண்ணு பட்டாலும் துடிச்சு போயிடுவாரு. என் நெஞ்சில கொல்லிக்கட்டையை சொருக மாட்டாரு. என் மகேஷ்க்கு என்ன காப்பாத்ததான் தெரியும், என்ன பிடிச்சி கணத்துல தள்ளிவிட தெரியாது. யாராவது என்ன பார்த்தாங்கன்னா அவங்க கண்மொழியை நோண்டி எடுக்கதான் தெரியுமே தவிர என் இதயத்தை எடுத்து அதுல இருக்கிற ரத்தத்தை புழிஞ்சு என்ன சாகடிக்க தெரியாது. ஏன் மகேஷ், ஏன் மகேஷ் இப்படி மாறிட்டீங்க? ஏய், நீ பேசினதெல்லாம் போதும்.
முதல்ல இங்க இருந்து வெளியில போ போ. மகேஷ் பேசாதீங்க. ஸ்னேகா அவ காதலிக்கிற மகேஷ பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா. ஆனா அது நீங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். எப்படி உங்களால முடிஞ்சது மகேஷ்? எப்படி ஏன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இன்னொரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க உங்களால எப்படி முடிஞ்சது? ரோஜா, இதுல நீ தலையிடாத. எப்படிங்க தலையிடாம இருக்க முடியும்? இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் பாதி செத்து போயிட்டேன். அவ வயித்துல வளருது உங்க குழந்தை தானே சொல்லிடுங்க. நான் ஒரேடியா செத்து தொலைறேன். நான் இனிமே வாழறதுல அர்த்தமே இல்ல. ரோஜா, என்னம்மா பேசுற? எவ்வளவு ஒருத்திக்காக நம்ம 2 பேர் பிரியணுமா? இப்பவும் சொல்றேன், அவ வயித்துல வளர்றது என் குழந்தை இல்ல. அப்போ நீங்க அவ கூட குடும்பம் நடத்தினது நிஜம்? நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாமா? முதல்ல இந்த கேடு கெட்டவளை வீட்ல இருந்து வெளியில அனுப்பு. உங்ககிட்ட இருந்து சரியான பதில் வராம நான் இவளை வெளியில அனுப்ப மாட்டேன். ரோஜா, உனக்கும் சங்கருக்கும் தொடர்பு இருக்குன்னு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்தப்போ உன் மேல இருக்க கோவத்துல இவ கூட பழகுனது உண்மைதான். ஆனா என்னைக்கு நீ நிரபராதின்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே இவளை விட்டுட்டு நான் உன்கிட்ட வந்துட்டேன். ரொம்ப பிரமாதங்க. நான் நிரபராதி ஆயிட்டு நீங்க குற்றவாளி ஆயிட்டீங்க. ரோஜா, அப்பதம்மா பேசாத. நீயும் நானும் நம்ம இறந்த காலத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். நான் என்னோட இறந்த காலத்தை புதைச்சிட்டேன். அதாங்க, உங்க இறந்த காலத்தை புதைச்ச இடத்துல இருந்துதான் கர்ப்பங்கிற ஒரு செடி முளைச்சிருக்கு. ரோஜா, அதுக்கு அப்ப நான் இல்ல. வேண்டாங்க, செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக போய் சொல்லாதீங்க. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நீங்களா தான் இருக்கணும். ஆனா அத உங்க வாயால நீங்க சொல்லி நான் கேட்கணும். நீங்க ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த குழந்தைக்கு நான் அப்ப இல்ல இல்ல இல்ல. டேய் டேய் மகேஷ், கையறா. நீ மட்டும் ஏதாவது பேச அப்புறம் நான் கொலைகாரனா மாறிடுவேன். என்ன அவளுக்கு கூட்டிட்டு வந்து நாடகம் ஆட? டேய் மகேஷ், நான் இங்க உங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். ரோஜா, என்ன ரோஜா இது? பைத்தியக்காரத்தனமா பேச. நான் உன் புருஷன், என்ன நீ நம்ப மாட்ட? அதத்தான் நானும் கேட்கிறேன். யாருக்கு புருஷன் சொல்லுங்க? என்ன கையில இந்த ஸ்னேகாக்கா? ரோஜா, அவ கழுத்துல நான் தாலியை கட்டலமா. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ ஒரு நடத்த கெட்டவன். மகேஷ், வேண்டாம் மகேஷ். ஏய், பேசாத நீ. பெரிய உத்தமி மாதிரி பேசாத. உங்க அம்மா வைதேகிக்கும் அந்த ரத்னசாமிக்கும் கள்ள தொடர்பு இருந்ததா இல்லையான்னு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவ்வளோ ஏன், உன்னை நான் முதல்ல பார்த்ததே ஒரு விபச்சார விடுதியில. வைதேகின்ற ஒரு பேசிக் பிறந்த நீ எப்படி உத்தமையா இருக்க முடியும்? மகேஷ், எங்க அம்மா ஒரு வேசியா? ஆமா. நான் ஒரு வேசியா? ஆமாடி, நீ ஒரு வேசிதான். ஸ்னேகா, ஏன் முன்னாடியே என் புருஷனை அடிக்கிறியா நீ நாயே? ஏய், என் மேலே கை வை. ஏய் ராஸ்கல், ஏய் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி மேலே கை நீட்டி நீ உனக்கு எப்படி ஒரு நிமிஷம். மகேஷ், மகேஷ் வேண்டாம். இனிமே அவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்ல. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ரோஜா, என் பேரை இனிமே நீ சொல்லாத. நீ என்கிட்ட உரிமை கொண்டாடிக்கிட்ட இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. நான் இவ்வளவு நேரம் உனக்காகத்தான் என் புருஷன் கிட்ட வாதாடிட்டு இருந்தேன். நான் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே நீ அவரை கை நீட்டி அடிச்சா என்னடி அர்த்தம்? சில அநியாயங்களை தட்டி தான் கேட்கணும், சில உரிமைகளை அடிச்சுதான் பறிக்கணும். உனக்கு என்னடி உரிமை இருக்கு என் புருஷன் கிட்ட? அவரு உன் புருஷன் எனக்கு தெரியாதே ரோஜா. இப்ப தெரிஞ்சிருச்சுல, மகேஷ் இன்னொருத்தியோட சொத்துன்னு புரிஞ்சிருச்சுல. பேசாம நடைய கட்ட. ஏய், மகேஷ் தப்பு செஞ்சார்னா அதுக்கு நீயும் தான் உடந்த. தப்புக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு அவரை விட்டு விலகி போ. மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு என் மகேஷ் வேணும். கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. எனக்குரிய பொருள் நான் அடிச்சுதான் பறிக்கணும்னா அதுக்கும் நான் தயார். நானும் தயார். என்னால என் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிக்குவா. ஆனா அடுத்தவங்க முன்னாடி தான் புருஷன் அவமானப்படத்தையும் தாங்கிக்க மாட்டா. தான் புருஷனை அடுத்தவ பங்கு கேட்டாலும் தர மாட்டா. இந்த 2 தப்பையும் நீ மனசு கூசாம செஞ்சிருக்க. எப்ப நீ என் புருஷனை கை நீட்டி அடிச்சியோ அப்பவே உனக்கும் அவருக்கும் கணக்கு தீர்ந்து போச்சு. உனக்கு எனக்கும் நட்பு முறிஞ்சு போச்சு. என் புருஷனை விட்டு தர முடியாது. வெளியில போடி. ரோஜா, அவரு உனக்கு மட்டும் புருஷன் இல்ல, எனக்கும் தான். இனிமே இல்ல. வெளியில போ. விடா. வேண்டாம் ரோஜா,
என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுன்னு நான் உன் காலை பிடிச்சு கேட்கல. எனக்கு நேர்ந்த கொடுமைக்கு மகேஷ் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நியாயமா ஒரு தீர்ப்பு சொல்றத மட்டும் தான் கேக்குறேன். தீர்ப்பு தானே வேணும் உனக்கு. நான் சொல்றேன், ஏன் புருஷனை என்னால விட்டு கொடுக்க முடியாது. வெளியில போடி. அப்படியா? இப்போ வெளியில போறேன். ஆனா நான் இப்ப வெளியில போறதுனால பிரச்சனை தீர்ந்துடுதுன்னு மட்டும் நினைக்காத ரோஜா. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகத்துல நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னா, அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆண்டவன் ஒருத்தர் இருக்காருன்றது உண்மைன்னா, ஏன் வயித்துல வளர்றது மகேஷோட குழந்தைன்றது சத்தியம்னா, இதே மாதிரி ஒரு நாள் வரும் ரோஜா. கண்டிப்பா வரும். அன்னைக்கு இதே மகேஷ் என் கால்ல வந்து விழுவாரு, நாய் மாதிரி வந்து விழுவாரு. அன்னைக்கு இவரோட சொத்து, சுகம், சந்தோஷம், வாழ்க்கை, சொந்த பந்தம் எல்லாமே என் கையில இருக்கும். ஏன் மகேஷோட உயிரை என் கையில தான் இருக்கும். அன்னைக்கு நீ இல்ல ரோஜா, நீ இருக்கியே, ரத்த கண்ணீர் வடிச்சுண்டு என் கால்ல வந்து விழுவ. என் புருஷனை விட்டுடு, அவருக்கு உயிர் பிச்சை கொடுன்னு நீ என் காலை பிடிச்சு கெஞ்சுவ, கதறுவ. இது சத்தியம். சத்தியமா வராதடி. அதே மாதிரி கடவுள் இருந்தாருன்னா அந்த நிலைமை எனக்கும் வராது. என் மகேஷ்க்கு அந்த நிலைமை வராதடி. வரும் வரும், வர வைப்பேன். ஆண்டவனா நான் பாத்துடலாம். ஏய் ரோஜா, என் காதல் உண்மையானது, என் கர்ப்பம் உண்மையானது. இதே மகேஷ நான் என் கால்ல விழ வைப்பேன்.